மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபச்சார ஒழிப்பு சம்மந்தமான ரெய்டு பார்க்க போகிறோம். விபச்சாரம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, பொது இடங்களான பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, எங்கேயாவது ஒரு உபயோகப்படுத்தாத பாலத்துக்கு கீழே, இல்லைன்னா காரில், இந்த கடற்கரை ஓரமாக, இது மாதிரி எங்கெல்லாம் பொதுமக்கள் அதிகமாக புழங்குறாங்களோ அது மாதிரி இடத்துலையும் நடக்குது. வீடுகள்லேயும் ஹவுஸ் புறாத்தில் சொல்லுவாங்க, அங்கேயும் சில இடங்களில் நடக்குது. இந்த மாதிரி விபச்சார ஒழிப்பு ரெய்டுக்கு போனாலே ஃபஸ்ட்டு வந்து பெண் காவலர்கள் தான் அழைச்சிட்டு போகணும் கட்டாயமாக. இல்லைன்னா அங்கே நிறையா பிரச்சனைகள் வரும். வடிவேலு படத்தில் ஒரு காமெடி பார்ப்பீங்க. அது சில இடங்களில் வந்து உண்மையாகவே நடந்தது தான். அந்த படத்தில் காமெடியாக அந்த அம்மா வந்து அம்மனமாரிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு அவங்க வெளியில் தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலே நடந்தது தான். சரி, இந்த விபச்சார ஒழிப்பு இதுக்கு வந்து பழசு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, எஸ்ஐடி ஆக்ட், சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதன் பிரகாரம் வந்து பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்கள வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை குழந்தைங்களை காப்பாற்றணும், இதில் ஒரு நோயாளியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க ஸ்டேட் பிராத்தில் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சு. அப்போ உள்ள அந்த சட்டம் இப்போ வந்து கிடையாது. நீ இந்த பொண்ணுக்கிட்ட சுகத்தை அனுபவிச்சுன்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடு, அந்த அம்மா இவ்வளோ பணம் கொடு அப்படிங்கிறது அந்த பில்க்கு வேலை. அது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி. அது வந்து இந்தியா முழுமைக்கெல்லாம் உலகம் முழுமைக்குமே இந்த மாஃபியா கும்பல் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் அந்த விபச்சாரத்தை காவல்துறையிலையும் சரி பொதுமக்களும் சரி இதை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க.